உங்களின் மகிழ்ச்சிக்காக மட்டுமே இந்த நிகழ்ச்சி. யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. புண்படுத்தினால் நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். கஞ்சா அடிச்சா என்ன வரும்? கோலம் வரும் சார். எனக்கு அடிக்காமலேயே வருதுடா. ஃபோக்கஸ் கன்ஃபியூஸ் ஆகாத கார்த்தி. அண்ணா, இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை நம்மளும் வச்சுக்கணும்ண்ணா. பிறந்ததுலேருந்தே அவர் ஆள் பார்க்க ஜென்ஸாக இருப்பார், ஆனால் உள்ள ஃபுல்லாக லேடிஸு. வாழ்க்கையில இவள ஒரு தடவையாச்சும் பதம் பார்க்கணும்டா. பதம் பார்க்கணும். கண்மறைச்சு போற புள்ள முன்னடிச்சது யாரும் இல்ல. ஓ மனசில் தான் விழுந்த நானும் தங்கிடவே. மச்சான் வரடா, எப்படி இருக்கா? காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு நீ போன் பண்ணி எந்திரிச்சிட்டேன்னு சொல்லணும். ஏன்னா என்ன நீ லவ் பண்றல்ல. அவன் சௌரிய புண்டைக்கு சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா அவன் சௌரிய புண்டைக்கு பேசுவா. பூடி மங்க கதைய மூடி கத்துன்னு வந்த புருஷ்லி கலையெல்லாம் என்ன பிடிக்க போடாத வலைய. ஹைவேல பார்த்து போடா புறம்போக்கு. என்ன என்ன எழவி அது? லெக் பீஸ் செம்மையா இருக்குல்ல. நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. வானனா ஐட்ட கள்ளக்குறிச்சி பசங்க போட முடியுமா? ஃபைட்ட இன்ஸ்டாவிலே கள்ளக்குறிச்சி பசங்க தான் வெயிட்ட. நீ எல்லாம் எப்படி விருப்பட போற? ஒன்னெல்லாம் நம்பி தண்டா என்ன நாடே இருக்கு. பூல்ல கல்ல கட்டிட்டு ஆடிட்டு போறாரு. என்ன குடும்பம் இது? இதுதான் காரி மூஞ்ச குடும்பம். கேரளால சேட்டான்னு அண்ணாவை மட்டும் சொல்லாது. வீட்டுல இருந்து அம்மா என் அப்பா கூட சேட்டான்னு தான் விളിக்கும். அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? பக்கம் சுழலும் பூமி பந்து திரும்பி இடப்பக்கம் சுழலுது முன்னாலே கைபிடி அளவு இருக்கின்ற இதயம். தாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. இந்த மாதிரி வெள்ளை இருப்பெல்லாம் வெயில் படக்கூடாது, பட்டா கலர் போயிரும். மடிப்புக்குள்ள மாட்டிக்கிட்டே பேட்டு பிடிக்க தெரியாத இவனுக்கெல்லாம் மேட்ச் பிக்ஸ் ஆகுது, நமக்கு ஒரு மேட்ச் பிக்ஸ் ஆக மாட்டுது. கரண்டுக்கு முக்கியம் ஒயரு, காருக்கு முக்கியம் டயரு. போடாம இரு. ஏன் டி டீப்ல உன் போட்டோ வைக்காம திரிசா போட்டோ வச்சிருக்க? ஏய் லூசு, அது ஏன் போட்டதாடா? டிப்பாவி மணிரத்னா கண்ணில் பட்டிருக்கணும் நீ எல்லாம். இவன் எதுக்கு ஸ்விக்கி ட்ரெஸ் போட்டு ஓலா ஓட்டிட்டு இருக்கான்? ஒருவேளை ஓயோல டெலிவரி இருக்குமோ? ஹஸ்பண்ட் எவ்வளவு salary எதிர்பார்க்கறீங்க? Above 1,75,000 மந்த் 50K இருந்தா ஓகே. 40 அட்லீஸ்ட் 40. நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும். 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். பொருள் அந்த மாதிரி இருக்காருமா. மைண்ட் ப்ளோயிங் வேற மாதிரி வருமா? నన్ను చేరదీస్తివే బుట్ట బొమ్మ నన్ను
இன்னைக்கு இதோ இதான் நம்ம ஆம்பிஷன். இந்த பக்கம் நேரா போனா அவங்க ஹார்ட்டுக்குள்ள போக முடியுமா? பொம்பளை சோ கேக்குது உனக்கு, பிள்ளைகளை ஏமாத்தி சாப்பிட்டு போறேன் அவன். இத போடுறா, நான் வரேன். எங்க போகணும்னு சரியா சொல்ல தெரியல. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போகணும்னு தோணுது. டிக்கெட் கிடைக்குமா? அப்படி என்றால் ஒன்று செய். நான் ஒரு முளை கயிறு தருகிறேன். அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். தாலி கட்டிட்டேன், ஆனா எந்த ஒரு விஷயத்திலயும் ஒத்துழைக்க மாட்டா. அவ வேற யாரும் இல்ல, இதோ இவதான். மூளை வளர்ச்சி இல்லைன்னு நினைக்கிறேன். முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் பாரு. இந்த இளவ கருமாந்திரத்தை எல்லாம் ஏன்டா லைன்ல நிக்க வைக்கிறா? உங்க வீடு தெரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கு. பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியோ போட்டு ஆகிடுவாரா? தாய்க்கு அப்புறம் தாரம் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தாரமா வந்தவன் எனக்கு தாயாவும் மாறினா. ஸோ அதே டைத்துல எங்க அம்மாவுக்கும் அம்மாவா மாறி, ஸோ இப்போ ஒரு மாமியா மருமக பாண்டிங் இல்லாம ஒரு மக அம்மா ஒரு பாண்டிங்ல அவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்க. மாமியார்னு மேல பாசம் வச்சு எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சியா? இத கட்டிட்டு மார்க்கெட்டுக்கு நீ போகணும். அங்க இருக்கிற காளமாடு சிகப்பு கலரை பார்த்துட்டு மிரண்டு போய் உன்னை துரத்தணும். நீ மார்க்கெட்டையே சுத்தி சுத்தி வரணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். புண்ணிய காரியம் இல்லடி. நீ குளத்துல காலை கழுவும் போது பின்னாடி இருந்து உன்னை தள்ளி விட்டு உனக்கு காரியம் பண்ற பாரு. டேய், அவ பின்னழகே இப்படி இருந்தா அப்ப முன்னாடி இப்படிலாம் இருக்கும். பஸ் அந்த பொண்ணு கொஞ்சம் வேகமா ஆட சொல்லுங்க பஸ். எதுக்கு அந்த நாட்டு எப்ப அவிழ்ந்துருன்னு பாக்குற? அதனால ஒண்ணும் பெருசா இல்லடா. குள்ளமா இருக்கிறவளடா, உயரமா இருக்கிறவ. லெஃப்ட்ல பாரு. உயரமா இருக்கிறவள தான்டா சொன்னேன். குள்ளமா இருக்கவ நல்லா இருக்கா மச்சான். கார்னர் பீஸா இருக்கறாளே. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.